நாங்கள் தோட்டத்து வழியாக வந்துக்கிட்டு இருக்கையில் பனைமரத்துலேருந்து பனம்பழம் விழுந்து கிடந்துச்சுங்க. விழுந்து கிடந்துங்க. நாங்கள் பனம்பழத்தை கண்டா சும்மா விட்டுருவோமா? பனம்பழத்தை அன்னைக்கு புறக்கி பனம்பழத்தை சுட்டு தாங்க சாப்பிட போகிறோம். பனம்பழத்தை பாருங்கள் எவ்வளோ பழம் விழுந்துருக்குன்னு. பனம்பழத்தை பிறக்கி இன்னைக்கு சுட்டு தான் சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு அதை எடுத்துகிட்டு வா பாப்பா. ஒரு வாழை கிடந்துருக்குங்க பனம்பழம். பிறக்கி நாங்கள் சுட்டு தான் சாப்பிட போகிறோம். வாங்க பார்ப்போம். நீங்களும் பனம்பழத்தை பிறக்கி சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுட்டு எடுத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் பனம்பழம் சுட்டு கொடுக்க போகிறோம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களாம் அந்த பனம்பழத்தை பிறக்கி சுட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஒரு ஓலை வெட்டி தான் ஓலையில் பனம்பழத்தை எடுத்து போட்டு தான் நாங்கள் சுட்டு தான் சாப்பிட போகிறோம். அந்த ஓலைக்கும் பனம்பழம் மணத்துக்கும் அவ்வளோ மணமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இருக்கும் பனம்பழம் சாப்பிட்றதுக்கு. வாங்க நீங்களும். பனம்பழம் நல்லா வெந்துடுது பாருங்க. வெடிச்சு நல்ல மனம் கப 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 கபன்னு மனம் வருதுங்க. பனம்பழத்தை நீங்களும் இதே மாதிரி கிடச்சிதுன்னா பிறக்கி இரவையில் ஓலை பனை ஓலை வெட்டி போட்டு அதில் இருந்து சாப்பிட்டு பாருங்கள். தனி சுகந்தாங்க அது. பனம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப மனமாக இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்களேன். டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் இரவையில் பனம்பழம் கிடந்ததுன்னா காட்டில் வயக்காட்டில் பிறக்கி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுவையோ சுவை.